من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله. ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. ولن يؤخر الله إذا جاء أجلها. ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها. والله خبير بما تعملون. صدق الله العظيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال فبعزتك لأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. قال والحق أقول. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم خصلتان لا يجتمعان في قلب مؤمن البخل وسوء الخلق. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு
ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எம்பெருமானார் ஹஸரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், மேலும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாம் முழு உலகத்திற்கும் செல்ல வேண்டும், முழு மனிதர்களும் உம்மத்தே முஹம்மதியாவாக அல்லாஹ் ரசூலுடைய அந்த கலிமாவை சொல்லி தீனுல் இஸ்லாத்துடைய மார்க்கத்துக்குள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உடல், உயிர், பொருள் என்று அனைத்தையுமே அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டியே அர்ப்பணம் செய்த அந்த நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமா. अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। तमाम तारीफ़ें अल्लाह ही के लिए सज़ावार है जो सारे जहानों का पालनहार है। मेरे प्यारे आका मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम, दोनों जहां के सरदार मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम पर लाखों करोड़ों दरूद सलाम, उनके आल पर, उनके पंजतन पाक पर, उनके सहाबा पर, उनके ताबईन पर और उनके तबे ताबईन पर, और खुसूसन जो इस मजलिस में बैठे हैं उन पर, और जो मजलिस में आने के सफ़र में हैं उन पर, और जो लोग इस दुनिया में जहाँ कहीं से भी इस नूरानी मजलिस को देख रहे हैं, व्हाट्सएप के ज़रिए से, फेसबुक के ज़रिए से, तो उन पर, और जो लोग हमसे बिछड़ कर जो खबरों में आराम कर रहे हैं उन पर, सब पर अल्लाह के लाखों करोड़ों दरूद सलाम और उन पर रहमतें और बरकतें हो। கணித்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஹைதராபாத்திலே 6வது இஸ்திமா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையினால் சில்சிலா நக்ஷபந்தியா வைசியாவுடைய ஹலிஃபாக்கள் உலகில் பல இடங்களில் இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்துஸ்தானிலே அதிகமான ஸ்டேட்களிலே சில்சிலா நக்ஷபந்தியா வைசியாவுடைய ஹலிஃபாக்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் சாலானா இஸ்திமா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் 6வது வருடமாக நம்முடைய ஹைதராபாத்திலே மௌலானா அப்துல் ரஹீம் சாப் அவர்களுடைய முயற்சியும், அதே போல் நம்முடைய முஃப்தி சாப் அவர்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியினால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்திமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. अल्हम्दुलिल्लाह, सिलसिला नक्शबंदी ओवैसिया का सालार इज्तिमा 6ठा साल का है हैदराबाद में। हर स्टेट में जो है सालार इज्तिमा होता रहता है। तो इस साल जो है हजरत अब्दुल रहीम साहब के निगरानी में ये जो इज्तिमा जो है इस हैदराबाद में 6ठा साल है। अल्हम्दुलिल्लाह। கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே எந்த ஒரு ஈஸ்திமாவாக இருந்தாலும் கோடான கோடி மக்கள்கள் அதில் இருப்பார்கள். உட்காருவதற்கென்று இடங்கள் இருக்காது. மற்ற தரிகாவை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் அந்த தரிகாவுடைய ஈஸ்திமாவிலும் கூட்டங்கள் அலைமோதும். ஆனால் சில்சிலா நக்ஷபந்தியா வைசியாவுடைய ஈஸ்திமாவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு சராசரி பயானிலே இருக்கக்கூடிய கூட்டம் தான் அதிலே இருக்கும். கணித்திற்குரியவர்களே, நாம் முதலில் விலகிக் கொள்ள வேண்டும். சுமார் 1500 வருடங்கள் ஆகிவிட்டது. நாயகர் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்பார், அந்த மஸ்ஜித் நபவி, உலகத்தில் ஒவ்வொரு நாளும் கோடான கோடி மக்கள்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தாக பிறக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்றார்கள். இந்த 1500 வருடங்களில் கோடி கணக்கில் மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். எத்தனையோ ஜெனரேஷன்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டது. எத்தனையோ புதிய தலைமுறைகள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால்
நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்பார், அந்த மஸ்ஜித் நபியுடைய அந்த தர்பார் என்பது குறிப்பிட்ட சில சஃப்புகள் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தர்பார் தான். எல்லா மனிதர்களுடைய ரூஹும் அங்கு செல்லக்கூடிய பாக்கியம் என்பது அங்கு கிடைப்பதில்லை. இன்றும் ஒவ்வொரு தஹஜ்ஜத்துடைய நேரத்திலும் ஒவ்வொரு மகரிப்புடைய நேரத்திலும் ஜிக்ரிலே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தர்பாரை நோக்கி ரூஹு செல்லக்கூடிய நேரத்தில் எத்தனையோ இறைநேசர்கள் அவர்களிடத்தில் முஜாஹதாக்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் அவர்களை மஸ்ஜித் நபவிக்குள் கொண்டு செல்லக்கூடிய பலமான ஷேக்மார்கள் இல்லாததன் காரணமாக அவர்கள் மரணித்து பல வருடங்கள் ஆகியும் நபியுடைய தர்பாரிலே மஸ்ஜித் நபியுடைய தர்பாருக்கு வெளியில் அவர்களுடைய ரூ கவலையில் அழுத வண்ணம் நம்மளால் அந்த மஸ்ஜித் நபிக்குள் செல்ல முடியவில்லையே என்று இன்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமாத் அங்கு அழுது கொண்டுதான் இருக்கின்றன. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா இறைநேசர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மஸ்ஜித் நபவிக்குள் செல்லக்கூடிய பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த நபர்கள் தான் இந்த சில்சிலா நக்ஷபந்தியா வைசியாவுடைய மஜ்லிஸில் அமர முடியும். அப்படிப்பட்ட அந்த நபர்களுடைய எண்ணிக்கை என்றும் குறைவாகத்தான் இருக்கு. हजरत जी फरमाते हैं, अगर दूसरे इस्तेमाल में जो जमात आती है वो जो है 100, 200, 500 बैठने के लिए भी जगह नहीं रहती है, लेकिन इस जमात में सिलसिला नक्शबंदी ओवैसिया में जो है 1400 साल पहले जो नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के दरबार में जो लोग बैठते थे वो भी कमी थे, उसके अंदर भी जो है वही नूर है जो हम इस जिक्र में करते हैं। तो हजरत जी फरमाते हैं कि बहुत सारे लोग जो हैं इस जिक्र से महरूम हैं कि बहुत सारे लोग अपने शेख के साथ उस मजलिस में नहीं बैठ सकते हैं। सिर्फ एक ही नक्शबंदिया ओवैसिया सिलसिला के एक ऐसा सिलसिला है जिसमें शेख अपने जाकिरीन को लेकर जाकर उस मजलिस में बिठाते हैं और नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम का दरबार जैसा पहले था आज भी वैसा ही है, 2 या 3 ही सफ का है। तो अल्लाह से हजरत जी ये फरमाए कि अल्लाह से दुआ है कि अल्लाह ताला इस मजलिस में बहुत सारे लोगों को बिठाने की तौफीक दे और हमको ये चाहिए कि हमारे अपने लोगों को जो है इसकी तालीम दे और दावत में बुलाए। கண்ணியத்திற்குரியவர்களே, சில்சிலா நக்ஷபந்தியா வைசியாவுடைய பேஸ்மெண்ட் புனியாத் என்னவென்று சொன்னால் கல்வி. இந்த கல்வை பற்றி தான் 24 மணி நேரமும் இந்த கல்வை பற்றி தான் பயானாத்துகள் அதிகமாக இருந்து கொண்டது. இந்த கல்வை பற்றி தான் அதிகமாக ஜிக்கர், கல்வி ஜிக்கர். சில்சிலா நக்ஷபந்தியா வைசியாவுடைய பேஸ்மெண்ட் கல்வி ஜிக்கர். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகில் எந்த ஒரு ஃபன்னாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆலிமாக இருந்தாலும் சரி, முஃப்தியாக இருந்தாலும் சரி, காரியாக இருந்தாலும் சரி, துனியாவுடைய பெரிய பெரிய போஸ்டிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ், சிஎம், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர் போன்ற எந்த ஒரு லெவலாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து மனிதர்களும் அல்லாஹுடைய தர்பாரில் அவர்களுடைய அந்த அந்தஸ்து, அவர்களுடைய அந்த மகாமாத்துகள் உயர்வது கல்புடைய அந்த நிலையை கொண்டுதான். அந்த கல்விலே ஒரு நிம்மதி இல்லை, அந்த கல்விலே ஒரு சுக்கூனத் இல்லை, அந்த கல்விலே ஹசதுகள் இருக்கின்றது, அந்த கல்விலே பலவிதமான கபராயிட்டுகள், பலவிதமான எண்ணங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வு அல்லாஹ் தன்னுடைய தர்பாரில் இருந்து அதை தூக்கி எரித்து விடுகின்றான். हजरत जी फरमाते हैं, ये दुनिया में जो है, ये दुनिया जो कल्ब है ये 20 पर 4 घंटे मतलब पूरा दिन जिक्र करते रहते हैं।
चाहे वो मुफ्ती रहो, चाहे आलिम रहो, चाहे दुनिया के जो भी बड़े बड़े अदार में जो हैं आईपीएस, आईएएस, चीफ मिनिस्टर या मिनिस्टर हो या प्राइम मिनिस्टर हो, अगर उनके क़ल्ब रोशन नहीं है तो वो उस नूरानी मजलिस में नहीं आ सकते हैं, नहीं बैठ सकते हैं। तो इसका ये मग़ज़ है, मतलब इससे जो है ये हासिल कर सकते हैं कि जब तक आप सुबह और शाम जिक्र करतेंगे और पाबंदी के साथ, तभी उस मजलिस में जाकर बैठ सकते हैं। अगर उस मजलिस में उस क़ल्ब में वो नूर नहीं है, वो अल्लाह की तजल्लियात नहीं है, तो अल्लाह ताला उस शख्स को उस मजलिस से निकाल कर बाहर कर देते हैं। கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மஜ்லிஸுடைய ஆரம்பத்தில் குர்ஆன் ஷரீஃப் சூரத்து சாதுடைய அந்த கடைசி சில ஆயத்துக்களை நான் உங்கள் முன்பு ஓதி காண்பித்தேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவ்வல் ஆகிர், அதனுடைய ஆரம்பம், அதனுடைய ஆகிர், அதனுடைய முடிவு என்பது இருக்கும். அதே போல் இந்த துனியாவுடைய ஆரம்பம், அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து இந்த இன்சான், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சஜதா செய்ய சொன்னான். இதுதான் இந்த துனியாவுடைய ஆரம்பம். முழு மலக்குமார்கள், அவருடைய படைப்புகள் அனைத்தும் அந்த மனிதனுக்கு சஜதா செய்தன. அந்த எல்லா படைப்புகளும் ரப்புல் ஆலமீனுடைய அந்த கட்டளைக்கு அடிபணிந்தது. அதுக்கு மாற்றம் செய்த ஒரே ஒரு படைப்பு அந்த இப்லீஸ். இதை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சூரத் சாதிரை அல்லாஹு தாலா மிக தெளிவாக அல்லாஹ் சொல்கின்றான். கடைசியாக மலக்குகளுக்கே உஸ்தாதாக இருந்தவன் இப்லீஸ், ஷைத்தான். அப்படிப்பட்ட அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து, நான் இந்த மனித படைப்பை உனக்கு முகாலிஃபாக, உனக்கு மாற்றமாக நான் கொண்டு வருகின்றேன், இந்த முழு படைப்பையும் நான் சின்ன பின்னமாக்குகிறேன் என்று அல்லாஹ் தாலா விடத்திலே அவன் சத்தியம் செய்கின்றான். சத்தியம் செய்தவன் சொல்கின்றான், உன்னுடைய கண்ணியத்தின் மீது, உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, அவர்கள் அனைவரையும் நான் வழிகேட்டிலே நான் கொண்டு விடுகிறேன் என்று அல்லாஹு தாலாவை பார்த்து அவன் சொல்கின்றான். கடைசியாக அல்லாஹு தாலா அந்த ஷைத்தானை பார்த்து சொல்கின்றான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், யாரிடத்திலே இஹ்லாஸ் இருக்கின்றதோ அவர்களை உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று. இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், இந்த இஹ்லாஸ் என்பது கல்வை சம்பந்தப்பட்டது. யாருடைய கல்விலே இஹ்லாஸ் இருக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் ஷைத்தானை விட்டு, அவனுடைய தூண்டுதலை விட்டு முழுமையாக அவர்கள் வெற்றி அடைவார். हजरत जी बहुत बेहतरीन अंदाज से सूरे सहर के जो लास्ट आयत जो पढ़े थे, उसमें पहले और आखिर, मतलब अव्वल और आखिर, इस दुनिया में जो है आदम अलैहिस्सलाम को अल्लाह ताला ने पैदा किया और सबको कहा मलिक मालिक, पूरे फरिश्तों को कहा कि सजदा करो, और एक ही एक शख्स जो इब्लीस है, शैतान है, उसने सजदा नहीं किया। वहाँ से उसने कसम खाई कि अल्लाह ताला के पास कि मैं जो है आपके इंसान के, मैं जो है उनको भटकाऊंगा रास्ते से। तो वो जो है काम करता जा रहा है, और अल्लाह ने कहा कि क़ल्ब, जो अल्लाह जो क़ल्ब में रहते हैं, उस क़ल्ब को अगर नूर से भर देंगे तो उस शैतान के वार में नहीं आएंगे। तो इस पूरे मकसद ये है कि हम सुबह और शाम जो है अल्लाह का जिक्र करना चाहिए, क़ल्ब में जो है नूरानी जिक्र से उस क़ल्ब को जो है नूर करना चाहिए। கணித்திற்குரியவர்களே, இந்த கல்வை நாம் சரிப்படுத்தாத வரை இந்த கல்விலே வெளிச்சம் நூறானிய
அன்வார், இதற்கு பேரு கல்பே ரப்பாடி. இந்த கல்விலே இந்த வெளிச்சம் வராத வரை இந்த மனிதனால் அல்லாஹ் ரசூலுடைய அந்த தொடர்பை அவனால் அடைய முடியாது. இதற்கு மிக ஒரு அழகிய ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதில் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல விஷயங்களை நடக்க போறது, கியாமத் நாளுடைய விஷயங்கள், பல விஷயங்களை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே அவர்கள் சொல்வது வழக்கம். அதே போல் ஒரு ஆபித் சுமார் 500 வருடங்கள் வணக்கம் செய்த ஒரு ஆபிதை பற்றி ஹஸ்ரத் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹுசூருடைய தர்பாரிலே அவர்கள் விளக்குகின்றார்கள். கியாமத்துடைய நாளிலே ஒரு ஆபித் வருவார். அவருடைய அந்த வணக்கம் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், அவரை சுற்றி 4 புறமும் கடல்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு மலை, அந்த மலையிலே உட்கார்ந்து அவர் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த மலைக்கு கீழடியிலே சுமார் கையளவு ஒரு நீர் ஊற்று, சுவையான ஒரு நீர் ஊற்று என்பது அதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு பக்கத்தில் ஒரு மாதுளை மரத்துடைய ஒரு செடி. இவர் ஒவ்வொரு நாளும் இபாதத்துகள் செய்து களைப்புற்று அசருடைய அந்த நேரத்தில் அந்த மலையின் கீழே அவர் இறங்குவார். அந்த தண்ணீரை அவர் குடித்து ருசிப்பார். பின்பு அந்த மாதுளை மரத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதுளை மரம் அல்லாஹ் அவருக்காக வேண்டியே வர வைப்பார். அந்த மாதுளை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதுளையை சாப்பிட்டு மறுபடி அவர் அந்த மலைக்கு சென்று அவர் இபாதத் செய்வார். இவ்வாறு சுமார் 500 வருடங்கள் அவர் இபாதத் செய்து கடைசியாக மௌத்துடைய அந்த நேரம் வருகின்றது. அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார், யா அல்லாஹ், சஜ்தாவுடைய அந்த காலத்தில் என்னுடைய ரூஹ் பிரிய வேண்டும். நான் கியாமத்து வரை இந்த சஜ்தாவுடைய காலத்திலேயே நான் இருக்க வேண்டும் என்று அவர் துஆ செய்கின்றார். அதையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்கின்றார். கடைசியாக கியாமத்துடைய நாளையில் அவர் அல்லாஹ்வை சந்திக்க வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த அடியாரை பார்த்து, என்னுடைய ரஹ்மத்தினால் நீ சுவர்க்கம் சென்று அல்லாஹ் சொல்கின்றான். உடனே இந்த அடியார் அவருடைய அந்த கல்விலே அந்த வெளிச்சம் என்பது, அந்த கல்விலே அந்த நூரே ரப்பானியாவுடைய அந்த வெளிச்சம் இல்லாததின் காரணமாக அவருடைய கல்விலே ஒரு அனானியத் என்பது ஏற்படுகிறது. அந்த அனானியத் வந்தவுடன் அவர் சொல்கின்றார், யா அல்லாஹ், என்னுடைய 500 வருடத்துடைய இபாதத் எங்கே? அந்த இபாதத்தை எல்லாம் நீ தள்ளிவிட்டு உன்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு செல் என்று சொல்கின்றாயே, என்னுடைய இபாதத் எங்கே என்று அவர் அல்லாஹ்வை பார்த்து கேள்வி கேட்கின்றார். அல்லாஹுடைய தர்பார் அமைதியாக இருக்கின்றது. மறுபடியும் அவர் அந்த கேள்வியை கேட்கின்றார். அப்போதும் அல்லாஹுடைய தர்பார் அமைதியாக இருக்கின்றது. 3வது தடவை அவர் அல்லாஹுடைய தர்பாரை பார்த்து கேட்டவுடன் அல்லாஹ் அங்கு இருக்கக்கூடிய மலக்குகளை பார்த்து சொல்வார், நான் இந்த மனிதருக்கு எவ்வளவோ நியாமத்துகள் செய்துள்ளேன். எனவே அவருடைய 500 வருடத்துடைய இபாதத்தை ஒரு தராசிலும் அவருடைய நான் அவருக்கு கொடுத்த நியாமத்திலே ஒரே ஒரு நியாமத் இந்த கண், இந்த கண்ணை இன்னொரு தராசிலும் வையுங்கள் என்று. உடனே மலக்குமார்கள் அதை வைத்தவுடன் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த நியாமத்துகளிலே ஒரே ஒரு நியாமத்தான் அந்த கண்ணுடைய நியாமத்துடைய தராஸ் கனத்து விடுகின்றது. அவருடைய அந்த 500 வருடத்துடைய இபாதத் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றது. உடனே அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்கின்றான், நான் உனக்கு எவ்வளவோ நியாமத்துக்கள் செய்தேன். நீ இபாதத் செய்வதற்கு உனக்கு உடல் ஆரோக்கியத்தை நான் கொடுத்தேன். அந்த முழு கடலிலும் ஒரு பகுதியில் இருந்து அழகான ஒரு சுவையான நீரோற்றை நான் வர வைத்தேன். வருடத்துக்கு ஒரு தடவை தான் மாதுளை என்பது பழுக்கும். அந்த மாதுளை பழம் என்பது வருடத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மரத்தில் வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதுளையை நான் உனக்கு வரவழைத்தேன். இதையெல்லாம் செய்தது யார்? நீ செய்தாயா? நான் செய்தேனா? உன்னை சஜிதாவிலே உன்னை மரணிக்க வைத்தேன். அந்த பாக்கியத்தை உனக்கு கொடுத்தது யார்? கியாமத் வரை உன்னை சஜிதாவிலேயே உன்னை இருக்க வைத்தேன். இந்த நியாமத்துகளை எல்லாம் செய்தது யார் என்று
அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்டவுடன் அவன் அப்படியே வெட்கித்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று சொல்கிறான். கடைசியாக அல்லாஹ் என்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு செல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய கல்வி அவன் அதை சுத்தப்படுத்தவில்லை, அதை சரிவர அவன் அதை பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய தர்பாரிலும் சென்று அவன் அல்லாஹ்விடத்திலே அவன் போட்டி போடக்கூடிய அந்த தன்மை அந்த மனிதனுக்கு இருக்கிறது. हजरत जी एक वाकया समझाए हैं, बड़ी गौर से सुनिए। खल्ब जो है, खल्ब रब्बानी, जिसे नूरानी तजल्लियात कहते हैं, नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास फरिश्ते आकर क़यामत का दिन एक वाकया सुनाते हैं कि एक आबिद 500 साल तक एक पहाड़ पर, जो चारों तरफ से समंदर है, बड़ा गौर से सुनिए, एक आबिद जो 500 साल तक इबादत कर रहा है और एक पहाड़ के ऊपर है और चारों तरफ समंदर है और 24 घंटे अल्लाह की याद में है, और जब असर का वक्त होता है तो उस पहाड़ के नीचे से आएंगे, उतर कर आते हैं तो वहाँ पर मीठा पानी का चश्मे रहते हैं, उससे वो पानी पीते हैं और एक फल उसको खाते हैं। रोज एक फल आता है और उसको खाते हैं और वो पानी पीकर फिर वापस जाकर अल्लाह की याद में 500 साल तक इबादत करते हैं। और उस इबादत में उन्होंने एक दुआ की कि अल्लाह, जब मैं ख़त्म हो जाऊं, मतलब मेरी रूह जब निकल जाए तो सजदे में रहो। तो उसी तरह उनकी रूह भी जब निकलती है तो उन्होंने सजदे में रहते हैं, और उनकी ये भी दुआ थी कि क़यामत तक के लिए मैं सजदे में ही रहूं। तो उसके बाद जब उनको लाया जाता है हिसाब किताब के वक्त, तो जब वो देखते हैं कि मैं 500 साल तक इबादत किया हूँ अल्लाह की, और मेरा रूह जब निकली है तो मैं सजदे में था, और सजदा भी ऐसा सजदा जो क़यामत तक के लिए वो सजदे में ही थे। फिर भी अल्लाह ताला ने उनसे कहा कि मेरी रहमत से आपको जन्नत मिल जाएगी। तो उस आबिद ने कहा कि अल्लाह, मैंने 500 साल तक आपकी इबादत की और आपको ही पुकारा, और मैंने सजदे में मेरी रूह गई और क़यामत तक के लिए मैं सजदे में ही था, उसका सिर्फ इतना ही है क्या? तो अल्लाह ताला खामोश रहे। तो एक दफ़ा, दो दफ़ा, जब तीसरी दफ़ा यही सवाल हुआ तो अल्लाह ताला ने पूरे फरिश्तों को बुलाया और कहा कि इनके आंख को एक तराजू में रखो और इनकी पूरी इबादत को एक तराजू में रखो, और देखो कि कौन सा तराजू का पल्ला भारी है। जब वो रखे तो आंख का तराजू का पल्ला भारी रहा, और वो शख्स जो 500 साल तक इबादत करता था उसको समझ में आ गया कि अल्लाह की रहमत से ही जन्नत मिल सकती है। तो इस वाक़ये से हजरत जी ने इस गौर व फिक्र में हमको डाल दिया है कि उस आबिद जो 500 साल तक एक अकेला एक पहाड़ के ऊपर चारों तरफ समंदर और अल्लाह की याद में था, उसका हाल इसलिए था कि उसके क़ल्ब में कहीं ना कहीं तो वो गुरूर आ गया कि मैंने 500 साल तक इबादत की। तो हजरत जी इस गौर व फिक्र में हमको इस सवाल में रखे हैं कि हमारा क़ल्ब रब्बानी यानी नूरानी नूर से है या नहीं है। तो हजरत जी ये फरमाए कि जब वो उस बंदा जब रोता है और कहता है कि अल्लाह मुझे माफ़ कर दो, मैंने जो है गलत कहा, कि अल्लाह ताला उसके बाद उसको अपनी रहमत से जन्नत दे देता है। इसका पूरे वाक़या का ये मकसद है कि अगर कोई शख्स इतने साल इबादत भी करे
तो उसके क़ल्ब के अंदर कहीं ना कुछ तो शैतान वसवसा डाल देता है। तो उस वसवसे से बचने के लिए हमको इस जिक्र को सुबह और शाम करना चाहिए और अपने क़ल्ब को नूर से रोशन रखना चाहिए। கணித்திற்குரியவர்களே, நம்முடைய இந்த சில்சிலா நக்ஷபந்தியா வைசியாவுடைய அசல் மக்சத் என்னவென்று சொன்னால், அந்த இத்தாஅத், அந்த அதப், அந்த மஸ்ஜித் நபியுடைய அந்த தொடர்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், கல்விலே எல்லா விதமான ஹசதுகள், அனானியத் போன்ற எல்லா விதமான தன்மைகளும் அந்த கல்வை விட்டு நீங்க வேண்டும். ஒரு மனிதர் திக்ர் செய்கின்றார், அவருடைய கல்விலே அனானியத் இருக்கின்றது. தங்களுடைய முரீதுகளை, தங்களுடைய இலாக்காவிலே இருக்கக்கூடியவர்களை மிக சாதாரணமாக அவர் நினைக்கின்றார். தன்னை ஒரு பெரிய ஒரு மக்காமாத்தில் இருப்பதாக அவர் நினைக்கிறார் என்று சொன்னால், அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிக்கரும், காலை மாலை சிக்கர், அவருடைய கல்வுக்கும் அந்த 7 லத்தீஃபாக்களுக்கும் அது போவதில்லை. மாறாக அந்த வெளிச்சம் என்பது வெளியே செல்கின்றது. ஒரு கிளாஸ் இருக்கின்றது, அந்த கிளாஸை நோக்கி தண்ணீரை ஊற்ற வேண்டும். ஆனால் நாம் ஊற்றக்கூடிய தண்ணீர் கிளாஸை விட்டு வெளியே வந்து விட்டது என்று சொன்னால் அந்த தண்ணீர் இஸ்ராஃபாக மாறிவிடும். அதே அந்த தண்ணீர் அந்த கிளாஸுக்குள் சென்றால் அது ஹலாலாக மாறிவிடும். அதே போல் நம்முடைய கல்விலே இத்தாத் என்பதும் அதவுடைய அந்த தன்மையும் நம்முடைய கல்விலே இருந்தது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அந்த ஜிக்ருடைய அந்த ரோஷன், அந்த வெளிச்சம் கல்வை நோக்கி செல்லும். ஆனால் நம்மிடத்தில் அந்த அனானியத் இருக்கின்றது, அந்த ஹசதுடைய தன்மை இருக்கின்றது, அனைத்திலும் நான் தான் என்ற ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அந்த சிக்கர் நம்முடைய கல்வை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றது. நாம் பெரிய பெரிய மகாமாத்தில் இருப்பதாக நாம் நினைப்போம். கபரிலே நம்மை வைத்த பின்புதான் அங்கு நாம் ஒரு 0 என்பது, நாம் ஒன்றுமே இல்லை என்பது அந்த கபரிலே வைத்த பின்புதான் தெரியும். எனவே இந்த சில்சிலா நக்ஷபந்தியா வைசியாவுடைய பேஸ்மெண்ட் என்பது மஸ்ஜித் நபவி. மஸ்ஜித் நபியுடைய இன்னொரு பெயர் என்பது மகாமே அதப். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மிடத்தில் அதபில்லை என்று அதபு இல்லை என்று சொன்னால், நாம் நம்மை ஹலீஃபாக நாம் நம்மை மற்றவரிடத்தில் சொல்லலாம், மற்றவரிடத்தில் நாம் நம்மை அமீராக சொல்லலாம், நாம் சில்சிலாவுடைய சாத்தி என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த மனிதன் அந்த சில்சிலா விட்டு அவன் தூரமாகி கொண்டேதான் அவன் செல்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நபியுடைய அந்த தொடர்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், குல்லு மன் அலைஹா ஃபான், நம்மை முழுமையாக அழிக்காத வரை நபியுடைய அந்த நிகா, மஸ்ஜித் நபியுடைய அந்த பார்வை நமக்கு சுத்தமாக கிடைக்காது. हजरत जी फरमाते हैं, सिलसिला नक्शबंदिया ओवैसिया में जो है इबादत और अदब जो है बहुत बहुत ज़रूरी है। अगर कोई शख्स, कोई जाकिरीन जिक्र सुबह और शाम कर रहे हैं और किसी और जाकिरीन को या किसी और इंसान को अपने से नीचा देखते हैं, तो इसका हजरत जी ने ये फरमाया कि आपका ग्लास सीधा है और उसमें आप पानी डालेंगे तो ग्लास में पानी आएगा। अगर आपका ग्लास उल्टा रहेगा और आप कितना भी पानी डालो तो वो ज़ाया ही होगा। इसका मिसाल ये दिए हैं कि आप सुबह और शाम जिक्र करते हैं अपने दिल को रोशन करने के लिए, लेकिन दिल में कहीं ना कहीं नहूसत, गलाजत या किसी और के बारे में नफरत अगर आप अपने क़ल्ब में रखेंगे तो ये नूर जो तजल्लियात जो अल्लाह की आप बैठकर मेहनत करते हैं उसको उस क़ल्ब के अंदर जो है नहीं पाएंगे। तो हजरत जी ये गौर व फिक्र में हमको सवाल की तरह छोड़कर जा रहे हैं। ये कह रहे हैं कि
اگر آپ صبح اور شام ذکر کرتے ہیں تو اپنے قلبوں کو دیکھیے، غور و فکر کریے، اپنے اندر جھانک کر دیکھیے کہ آپ کوئی ایسے وسوسے میں تو نہیں ہے کہ آپ کا قلب جو ہے نور نہیں لے پا رہا ہے۔ எனவே கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய எல்லா விதமான ஹயாலாத்துக்கள், துன்யாவுடைய சிந்தனைகள் அனைத்தையும் ஃபனாவாக்கி இந்த 2 நாள் இஜ்திமாவிலே நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حضرت جی اس بیان کو مختصر کرتے ہوئے یہ کہے ہیں کہ اپنا جو قلب ہے اس کو جو ہے روشن کرنے کے لیے آج ہم لوگ اس محفل میں جمع ہوئے ہیں، تو پوری کوشش کیجئے کہ آپ کے قلب کو جو ہے پاک صاف کیجئے اور تجلیات کو جو ہے آپ کے قلب میں روشن کیجئے۔ السلام علیکم۔ محترم حضرات، جو آپ وضو ہے الحمدللہ ان کو آج جانے کی ضرورت نہیں ہے، بس صفحے میں بیٹھے ہیں، ابھی آزان ہوگی انشاءاللہ پھر 4